நாளில் 3 விமான விபத்துக்கள் ஏற்பட்டுள்ள சம்பவம் விமான பயணம் செய்யும் பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியா, கனடா, நார்வே ஆகிய இடங்களில் 3 விமானங்கள் தரையில் மோதியும் வெடித்தும் விபத்துக்குள்ளானது. இதில் தென்கொரியாவில் ஜேஜூ விமானத்தில் பயணித்த 181 பேரில் 179 பேர் உயிரிழந்த நிலையில் 2 விமான ஊழியர்கள் மட்டும் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். இதேபோல் ஹாலிபாக்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கிய நேரத்தில் ஏர் கனடா விமானம் ஒன்று ஒரு பக்க இன்ஜினில் பயங்கரமாக தீப்பிடித்தது. இதனையடுத்து அவசரமாக தரையிறங்கிய போது விமானம் ஓடுபாதையில் சறுக்கி மோதி நின்றது. இந்த சம்பவத்தில் விமானத்தில் இருந்த சுமார் 80 பயணிகளுக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என விமான ஊழியர்கள் கூறியுள்ளார்கள். இதேபோன்று KLM போயிங் 737 என்ற ரக விமானமானது ஓசோலோவில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் பலத்த சத்தத்துடன் ஹைட்ராலிக் செயலிழப்பு ஏற்பட்டது. இதனால் விமானம் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது. விமானம் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்ததால் தரையில் மோதி நின்றது. இதில் பயணித்த 176 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் உட்பட 182 பேரும் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளார்கள். இதேபோன்று கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் ஆனது 62 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்கள் உட்பட 67 பேருடன் அவசரகால அடிப்படையில் தரையிறக்க முயற்சி செய்யும் போது விபத்தில் சிக்கி வெடித்து சிதறியதில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட 38 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.